வணக்கம். முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஊர்ல என்ற பகுதியில் பார்க்க போறது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்தும் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு ஔவையார் சொன்னாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நட்பும் தயையும் கொடையும் பிறவியிலேயே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள் நம்ம ஊரில் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் 8ஆவதாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒரு வள்ளல் என்றைக்குமே நம்முடைய மண்ணுக்காக உடைத்த ஒரு அற்புதமான மனிதர் வள்ளல் அழகப்ப செட்டியார். அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. ஒரு முறை அவர் காரில் வந்திருக்காரு. காரைக்குடியில் ஒரு ரயில்வே கேட் இருக்குது. அந்த ரயில்வே கேட்டுட்டு நிற்கும்போது ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கு, வெள்ளரி பிஞ்சு வித்துட்டு இருந்திருக்கு. இந்த வெள்ளரி பிஞ்சு விற்ற அம்மா வந்து, சாமி போனியா அகலை சாமி, ஏதாவது கொஞ்சம் வாங்கிங்க சாமி அப்படின்னு வந்து கேட்டிருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த காலத்தில் ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்துட்டு வெள்ளரி பிஞ்சு கொஞ்சம் வாங்கியிருக்காரு. வெள்ளரி பிஞ்சு கொஞ்சம் வாங்கின உடனே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, அங்கே விளையாடிட்டு இருந்த பசங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு அந்த வெள்ளரி பிஞ்சை இனாமாக கொடுத்துட்டே இருந்திருக்கு. அப்போ இவர் கேட்டிருக்காரு, ஏம்மா நான் தான் உனக்கு 100 ரூபா கொடுத்தேன், சில்லறை இல்லைன்னு நீ சொல்லிட்டேன், பரவாயில்ல நீ வச்சுக்கன்ட்டேன், ஆனால் அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஏன் இனாமாக கொடுக்குற அப்படின்னு கேட்டவுடனே அந்த அம்மா சொல்லிச்சான், அந்த வள்ளல் கை பட்டதுனால உங்கள் வள்ளல் தன்மை எனக்கும் வந்து இந்த வெள்ளரி பிஞ்சை எல்லாருக்கும் இனமாக கொடுத்துட்ருக்கேன், இந்த 100 ரூபா போதும் சாமி என் குடும்பத்துக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுச்சான். யோசிச்சு பாருங்கள், வள்ளல் தன்மைங்கிறது ஒரு டச்சில் கூட வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, எழுதியிருக்கார். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். நேரு அவர்கள் ஒரு முறை அனௌன்ஸ் பண்ணார். என்ன அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டால், இந்த 300 ஏக்கர் நிலம் வேணும், மத்திய மின் வேதியியல் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு 15 லட்ச ரூபா பணம் யார் கொடுத்தாலும் அவங்க ஊரில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு ஆரம்பித்தப்போ முதல்ல எங்கள் ஊரில் அதை ஆரம்பிங்கன்னு 15 லட்ச ரூபா பணத்தையும் அந்த காலத்தில் 300 ஏக்கர் நிலத்தையும் கொண்டு வந்து கொடுத்தவர் வள்ளல் அழகப்ப செட்டியார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கருணையான மனசு அவருக்கு இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுருக்காருங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் இது ஒன்று. அதுவும் இல்லாமல் வள்ளல் அழகப்ப செட்டியார் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காரு. அந்த பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி நிறைய பேர் படிச்சிருக்காங்க, மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. அவர் ஒரு முறை மும்பையில் ரிட்ஸ்னு ஒரு ஹோட்டலில் தங்கறதுக்கு போயிருக்காரு. அவர் ஆளை பார்த்துட்டு இவருக்கு ரூம் இல்லைன்ட்டாங்களாம். உடனே அவர் கேட்டிருக்காரு, ஏங்க எங்களுக்கெல்லாம் ரூம் தர மாட்டிங்களா, இதில் எத்தனை அறை இருக்குது இந்த ஹோட்டல்லன்னா 28 அறை இருக்குது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். 3 நாளில் அந்த ரிட்ஸ் ஹோட்டலையே தானே வாங்கி அதில் அந்த மேனேஜர் யார் ரூம் இல்லைன்னு சொன்னானோ அவனையே மேனேஜரை அமர்த்தினாராம். அப்படிப்பட்ட ஆளாக அவர் மாறியிருக்கார். வள்ளல் அழகப்ப செட்டியார் மாதிரி நிறைய பேர் அந்த ஊர்லேயும் இருந்திருக்காங்க. ஒரு தடவை அங்கே குன்றக்குடி சண்முகநாத பெருமானை பார்க்கறதுக்கு பழனியப்ப செட்டியார்னு ஒருத்தர் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு பாட்டியம்மா என்ன பண்ணியிருக்கு, அந்த இடத்துல ஒரு குச்சியை வச்சு நோண்டிக்கிட்டே இருந்திருக்கு. என்ன பாட்டி பண்ணுற, வேகாத வெயிலில் என்ன பண்ணுறனோன்னே, வறட்சி நமக்கு மட்டும் இல்லை தம்பி, இந்த விலங்குகளுக்கும் வறட்சி அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் இங்கே குழியை நோண்டி வச்சோன்னா ஒரு வேளை கொஞ்சோண்டு தண்ணி விழுந்தால் கூட அதை வந்து குடிக்கும்ல, இந்த மிருகங்கள்லாம் குடிக்கும்ல, ஆடு மாடெல்லாம் குடிக்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த பாட்டியம்மா. அப்போ தான் அவருக்கு மனசில் உதிச்சு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஊரணியை கட்டி பழனியாயி ஊரணின்னு அந்த பாட்டியம்மா பேர்லேயே அதை வச்சாராம். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஊரில் அந்த மாதிரி சேவைகள் செய்கிற நிறைய பேர் இந்த ஊரில் இருக்காங்க. அப்போ யதார்த்தமாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை செய்கிறவங்க வள்ளல்களாக இருந்திருக்காங்க. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய வள்ளல் தன்மையுடையவங்க நம்ம ஊரில் இருந்திருக்காங்க. ஆனால் எத்தனை வள்ளல்கள் வந்தாலும் கர்ணனுக்கு தான் அந்த பேர் இருக்குது. எல்லாருமே கர்ணனை தான் வள்ளல்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு ஒரு அருமையான கதை இருக்குங்க. பாண்டவர்களில் எல்லாரும் போய் கேட்டாங்களாம், எங்கள் எல்லா சிறப்பும் எங்களுக்கு இருக்குது, ஆனால் வள்ளல் தன்மைன்னு சொன்னால் அதை கர்ணனுக்கு தானே சொல்கிறீங்க, அது எப்படி அப்படின்னு மகாவிஷ்ணுகிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ மகாவிஷ்ணு சொன்னாராம், கவலைப்படாதப்பா, அந்த சந்தேகத்தை நாளைக்கு நான் உனக்கு போக்குறேன்ட்டு ஒரு மிகப்பெரிய வெள்ளி மலையும் தங்க மலையும் கொடுத்து தர்மர்கிட்ட இதை நீங்கள் வர்றவங்களுக்கெல்லாம் வாரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பாண்டவர்கிட்ட. அவங்களும் வாரி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு சாயந்தரம் வந்து பார்த்துருக்காரு, என்னப்பா இன்னும் குறையவே இல்லையா, இன்னும் குறையவே இல்லை, இதே விஷயத்த கர்ணன்ட்ட சொல்கிறேன், என்ன நடக்குதுன்னு பாருனாரா. உடனே வெள்ளி மலையும் தங்க மலையும் கர்ணன்ட்ட கொடுத்து, அப்பா நீ கொடுப்பா அப்படின்னோடனே 2 பேர் வந்தாங்களாம். நீ வெள்ளி மலை எடுத்துக்கோ, நீ தங்கமலை எடுத்துக்கன்னு போயிட்டே இருந்தானாம். யோசிச்சு பாருங்கள், கொடுக்கறதுல கூட உடனடியாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற மனசு யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் வள்ளல் தன்மையை பெறுவார்கள். எல்லாரும் வள்ளலாக முடியாதுங்க.
அதனால் நிறைய பேருக்கு கொடுக்குற தன்மை இருக்கும். ஆனால் கொடுக்கறதுல யார் மிக முக்கியமான ஆள் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, கொடுப்பதில் எந்த விதமான மன கோளாறும் இல்லாமல் யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவாங்க. அப்படி கொடுக்கிற ஆட்கள் இந்த சமுதாயத்தில் இருந்திருக்காங்க. அப்படி வள்ளல் தன்மையோடு வாழ்ந்த வள்ளல் அழகப்ப செட்டியாரை என்றைக்குமே நாம் போற்றுவோம், மதிப்போம், அவருடைய கருணையை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.